பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு நடக்கும்போது எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. பாடு உபத்திரம் இருக்கிறோம். அதுக்கு மத்தியில் அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், அவர் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை, அவர் கொடுக்குற பலன் நம்மை தாங்குகிறாரு. இன்றைக்கி கூட அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். எரேமியா 31:4 மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் இடிக்கப்பட்டு போனீங்களா? குடும்ப வாழ்க்கையில் இடிப்பு வந்துட்டா, ஊழியத்தில், பிஸ்னஸில், வேலையில், உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒரு மனுஷரால் உண்டான ஒரு பாதிப்பு உண்டாகி இடிந்து கிடக்கிற என் வாழ்க்கையை கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நான் உன்னை கட்டி வைப்பேன், திரும்பவும் உன்னை கட்டி வைப்பேன். எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து கலங்கி இடிக்கப்பட்டு நிற்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி தேவன் கட்டி வைப்பேன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தில் எத்தனையோ விதமாக இடிக்கிறதுக்கு வந்தாங்க, ஆனால் எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டார். காரணம் தெரியுமா? ஜெபம். ஆனால் தான் நாங்கள் இந்த பில்டிங்கில் ஜெபமே ஜெயம் என்று எழுதி வைத்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க 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 நீங்கள் கட்டப்படுவீங்க. நீங்கள் தினசரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சும்மா ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதில்ல. காலையில் எழும்பி 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? அதிகாலை எழும்பி வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறீங்களா? அப்போ தான் கட்டப்படுவீங்க. சோம்பேறிகளை அவர் எப்படி கட்ட முடியும்? ஜெபிக்காத ஆட்கள் எப்படி கட்ட முடியும்? நீங்கள் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபித்தா தான் கட்டப்படுவீங்க. சரியா? ஆண்டவர் என்னை திரும்பவும் கட்டி எழுப்புவான்னு விசுவாசிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் தன் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு கிடக்கிற பகுதி திரும்ப கட்டப்படணும். நீங்கள் வாக்கு கொடுத்தபடி அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய வேலையில், ஆண்டவரே, அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், அவனுடைய ஊழிய காரியத்தில் கட்டப்பட வேண்டிய பகுதிகள் இயேசுவின் நாமத்தில் திரும்ப கட்டப்படட்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.